7th standard computer application க்கு important பார்க்க போற 2 mark 3 mark 5 mark சாரி மன்னிச்சிருங்க வெள்ளிக்கிழமையே போட்டுருக்கணும் 5 நாள் தானே பிசினஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் காமர்ஸ் பயாலஜி தமிழ் 10th கொஞ்சம் இதாயிட்டேன் டியூஷன்லயும் பிஸி 3 நாள் பிஸி என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க சாரி லைக் பண்ணுங்க எனக்காக கடைசி நிமிஷத்தில் வந்து நான் போட்டுட்டேன் நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்குது படிக்கிறதுக்கு 2 நாள் டைம் இருக்குது மண்டே டியூஸ்டே இருக்குது வெனஸ்டே தான் எக்ஸாம் ஸோ அதனால் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நல்ல மார்க் எடுத்துடலாம் 70 எடுத்துடலாம் 1 மார்க் புக் பேக் தான் வரப்போகுது 5 மார்க் ஒரு 10லேருந்து 15 கூட 14 கூட இல்லை பாருங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசன்லேருந்தே 3 5 மார்க் வரும் சொன்னால் நம்ப முடியுதா கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதனால் ஒரு லைக் போட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள் சாப்டர் 1 பேசிக் காம்பனன்ட்ஸ் ஜென்ரேஷன் சாப்டர் 2 தேர்ட் ஒன்ல ஏபி சம்மது இங்கே தமிழ் மீடியம் இருக்கிறனால புக் பேக் நோட் பண்ணிக்கோங்க சாப்டர் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் 4th ஒன் டைப்ஸ் ஆஃப் ரோம் சாப்டர் 4 கான்செப்ட் ஆஃப் டாஸ் ப்ராசஸ் மேனேஜ் டாஸ்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாப்டர் 5 விண்டோஸ் வெர்ஷன் ஏதோ ஒரு 5 பாயிண்ட் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் எப்படி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கணும் ஓனாக படிக்கணும் இந்த மாதிரி ஜென்ரேஷன்லாம் கரெக்டாக இயர் அந்த பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதணும் பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து டயக்ராம் போட்டு அந்த காம்பனன்ட்ஸை எழுதிட்டு 3 பாயிண்ட் எழுதணும் இது சம்மு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் 5 பாயிண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோம் வந்து எல்லா டைப் ஆஃப் ரோம்லேயும் ஒரு 3 பாயிண்ட்டு அந்த மாதிரி தான் படிக்கணும் ஃபைல் ஆர் ஃபோல்டர் எப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவ்வளோதான் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த 5 லெசன் படிச்சிங்கன்னா 3 5 மார்க் எழுதலாம் அடுத்தது 6வது லெசன் ஹெட்டர் அண்ட் ஃபூடர் ஈஸி ஹெட்டர்னா மேலே ஃபூடர்னா கீழே எதுக்கு பயன்படுது எப்படி யூஸ் பண்ணுறோம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எ வேர்டு செம ஈஸி இப்போ சென்னைங்கிறது மெட்ராஸாக மாற்றணும் ஈஸி செகண்ட் தேர்ட் சாப்டர் 7 ஜென்ரேட்டிங் சீரீஸ் மட்டும் படி போதும் இனி வரதெல்லாம் ஒரே ஒரு கொஸ்டின் சாப்டர் 8 வளர்மதீஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கொஸ்டின் 4th கொஸ்டின் லிஸ்ட் சம் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் டெம்ப்ளேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் 9ல் 4 கொஸ்டின் இருக்குது 4மே இம்பார்ட்டன்ட் ஆனால் ஃபஸ்ட்டு 3வது படிச்சிருங்க 5 டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ் சாதாரண நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம்ல 5 ஹெட்டிங் போட்டு எழுதிரு 5 இன்டர்நெட் அப்ளிகேஷன் இ ப்ரௌசர் அந்த மாதிரி சாரி இதுதான் ப்ரௌசர் 5 இம்பார்ட்டன்ட் ப்ரௌசர் கூகுள் குரோமு அதுக்கப்புறம் ஓப்ரா மினி அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரௌசர் இருக்குல்ல அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி 2 பாயிண்ட்டு இன்டர்நெட் அப்ளிகேஷன் வேறு ஸோ இதுதான் முடிஞ்சு சாப்டர் 10ல் ரைட் எஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML எப்படியும் 5 எழுதிடலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ எல்லாமே சிம்பிள் தான் நீ ஒரே நாளில் படித்து தீர்த்தரலாம் அவ்வளோதான் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்கு ஃபஸ்ட் 5 லெசனில் கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட் லெசன் எல்லாம் பேசிக் இல்லை அதனால் சாப்டர் 2ல் இந்த கொஸ்டின்ஸ் சாப்டர் 3ல் பார்ட் 2னா 2 மார்க் பார்ட் 3னா 3 மார்க் சரியா சாப்டர் 3 4லாம் கொடுத்துருக்குறேன் ஓகே பாருங்கள் இது எல்லாமே அந்த சாப்டர் 5 முடி 5 மார்க் படித்தாலே அதில் இருக்கும் இப்போ சாப்டர் 5 எடுத்திங்கன்னா ரீநேம் பண்ணுறது காப்பி மூவ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும் சாப்டர் 6லேருந்து வேறு கான்செப்ட் ஸ்டார் ஆஃபீஸ் கால்க்கு ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்டெல்லாம் வரும் ஸோ அதனால் பார்ட் 2ல் இதெல்லாம் பேசிக் கொஷின்ஸ் சாப்டர் 7ல் இது ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் சாப்டர் 8ல் கம்மி பண்ணி கொடுத்துருக்குறேன் சாப்டர் 9ல் வாங்க சாப்டர் 9 ரொம்ப ஈஸியான லெசன் அந்த இன்டர்நெட்டு வெப்சைட்டு இமெயிலு ப்ரௌசர்னால் என்ன இந்த மாதிரி மொக்க கேள்விகள் அதனால் படித்து என்ன புரியுதோ அது எழுதுனா போதும் அவ்வளோதான் சாப்டர் 10ல் முடிஞ்சளவு கம்மி பண்ணியிருக்கேன் பார்ட் 2ல் 2வது நாள் பார்ட் 3ல் 3rd 4th இவ்வளோ தான் இப்போ இம்பார்ட்டன்ட் இதை படித்தாலும் சென்டம் போட்டுடலாம்ப்பா கம்பல்சரி கூட எழுதிடலாம்ப்பா ஓகேவாப்பா ஸோ போட்டுட்டோம்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வச்சாங்கன்னா லைக் பண்ணுங்கப்பா நன்றி வணக்கம் தேங்க்யூ